வளர்த்த கடை மாறல பாயுதுங்கிற பழமொழியை தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க தலங்கியில வளர்த்தவங்களே என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சரி, இன்னைக்கு லீவ் தானே, ஃபார்ம்ல என்ன வேலை நடக்குது அப்படின்னு ஒரு ரவுண்ட் வருவோன்ட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா மான் செடியில இருக்கிற கொழுந்தை எல்லாத்தையும் கிள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. இது என்னடா பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுற கதையா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். இதை ஏன் இப்படி செய்யறாங்கன்னு நாமளும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த ட்ரிக்கை நாமளும் ஃபாலோ பண்ணலாம். சுளரை உடைச்சிட்டா இதுல இருந்து குருத்து வந்து ஏன் வாடுது? நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதையும் உடைக்கிறீங்க? இது வந்து பிரிக்கிறோம்ல, பிரிச்சு எட்டி வைக்கையில அப்புறம் வாடி தான் போகும். வாடி போயிடுமா? வாடி போனா இதை உடச்சு விட்டோம்னா வாடாது. உடச்சு விட்டு வாடலைன்னா இதுல இருந்து துளிர் வரும். எங்க உடைச்சிட்டீங்களா? இப்பயே இவங்க வளர்த்த செடியை இவங்களே கிள்ளி விடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை கண்டினியூஸா பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நெருக்கு ஓட்டுனா என்னன்னு தெரியும். நெருக்கு ஓட்டுல இருந்து தனியா செடியை பிரிச்சு எடுத்த பிறகு அது கொஞ்ச நாள் வரைக்கும் நெருக்கு ஓட்டோடைய அந்த தாய் மரத்தோட சப்போர்ட்ல இருந்தது இல்லையா, அதை தனியா பிரிச்சு எடுத்த பிறகு அதுல இருந்து வர கொழுந்து வாடதான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த கொழுந்தை நம்ம கிள்ளிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புது தளிர் வரும், செடி வந்து பொழைச்சுக்கும். ஸோ நீங்களும் நெருக்கு ஓட்டு போட்டு தனியா செப்பரேட் பண்ணும்போது இது மாதிரி கொழுந்து இருந்துச்சுன்னா கிள்ளி விட்டுருங்க. இது போல தோட்டக்கலை வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம தோட்டக்கலை தோழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.